வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, துர்க்கை அம்மன் கோவிலுக்கு நீங்க ராகு காலத்துல விளக்கு போட போறோம் இல்லையா, இல்ல சிவன் கோவிலோ மற்ற அம்மன் கோவிலோ இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் சன்னதியில நம்ம விளக்கு போட போகும்போது கட்டாயம் இந்த வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு நீங்க வேண்டுதல் எல்லாம் உடனே நிறைவேறுங்க. ஒரு சிலர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் நம்ம இவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டுறோம் ஆனா எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த முறைப்படி நீங்க வேண்டி பாருங்க. இது நம்மளோட பெரியவர்களும் சரி முன்னோர்களும் சொல்லி வச்ச ஒரு சரியான வழிமுறைங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போகும்போது நம்ம அடிச்சு பிடிச்சு அந்த டைம்ல ஓடுவோம். அந்த ராகு காலம் ஆரம்பிச்ச பின்னாடி போவோம். அந்த மாதிரி போகவே கூடாதுங்க. நம்ம முன்னாடியே போயிடணும். முன்னாடியே நம்ம அந்த ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போயிடணும். நம்ம எந்த கோவில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போனாலும் சரி, ராகு காலம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போயிடணுங்க. முன்னாடியே போயிட்டு நம்ம விளக்கு போடக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம பண்ணி வச்சிடணுங்க. அதுக்கு பின்னாடி நாம விளக்கு போட்டுட்டு முழு மனசோட வேற எந்த ஒரு நினைவுமே மனசுல இல்லாம நம்ம எந்த ஒரு வேண்டுதலுக்காக போகணுமோ அது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும். வேற எந்த மன சஞ்சலமோ மன வேதனைகளோ வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வேண்டுதல் முழுக்க முழுக்க அந்த தெய்வத்திட்ட வேண்டிட்டு மனசுருகி வேண்டி அந்த வேண்டுதல் அந்த விளக்கு போட்டு விளக்கு அந்த ராகு காலம் முடியறது வரைக்கும் நம்ம அங்க இருக்கணும். அப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிலர் அந்த விளக்கு போட்டு வச்சுட்டு பாதியிலே போயிருவாங்க. அங்க உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அடுத்து பாத்தியா அடிச்சு பிடிச்சு போவாங்க. அந்த ராகு காலம் முடியறதுக்குள்ளேயே வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுங்க. எப்பவுமே நம்ம இந்த ராகு காலத்துக்கு விளக்கு போட போனோம் அப்படின்னு சொன்னா நாம முன்கூட்டியே போயிடணும். நம்ம மனசு அந்த வேண்டுதல் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள அந்த நேரத்துல இருக்கணுமே தவிர வேற எந்த நினைவுமே நம்மளுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி விளக்கு நாம ராகுகாலம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி நல்லா மனசுருகி நல்ல தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு துர்க்கை அம்மன்ட்ட மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஆறாமற நம்ம கிளம்பி வரணுமே தவிர நம்ம அடிச்சு பிடிச்சு ரொம்ப ஸ்பீடா நம்ம கிளம்பி வரவே கூடாதுங்க. நீங்க எப்பவுமே இந்த துர்க்கை அம்மன் சன்னதிக்கு நீங்க விளக்கு போட போனீங்கன்னா இதை கண்டிப்பா கடைபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா உங்களோட வேண்டுதல் முழுமையா 100% நிறைவேறுங்க. இது நான் சொன்னது கிடையாது. இது நம்மளோட முன்னோர்களும் சரி பெரியவங்களும் சரி சாஸ்திரம் தெரிந்த பெரியவர்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது அடிச்சு பிடிச்சு ஓடக்கூடாது. நம்ம நிதானமா நம்ம வேண்டுதல் நிறைவேற அளவுக்கு நம்ம கிளம்பி போகணுமே தவிர அடிச்சு பிடிச்சு எக்காந்து கொண்டு போக கூடாதுங்க.